السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال نبينا عليه الصلاة والسلام: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தாரை உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுரு தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களிலே, ஓரிரு சில நாட்களுக்குள்ளானே நம்மை வந்து அடைய இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை முழுமையான முறையில் அடைந்து அதிலே நோன்பு, தராவீஹ் தொழுகை போன்ற வணக்கங்கள் செய்து நிறைய நல்ல அமல்கள் செய்து அந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துகிற நன்மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. அதற்கு வேண்டிய உடல் ஆரோக்கியத்தையும் இரண பாக்கியத்தின் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் மாதம் ரொம்ப சங்கைக்கும் கண்ணியத்திற்கு உண்டான மாதம் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. அல்லாஹ் அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிற வேளையிலேயே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், எந்த மாதத்திலே திருமறை அல் குர்ஆன் இறங்கியதோ அப்படிப்பட்ட உன்னதமான மாதம் தான் ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மாதத்தினுடைய பெயர்களை குறித்து அல்லாஹ் சொல்லவே இல்லை. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் 12 மாதங்களிலே எந்த ஒரு பெயரை குறித்தும் எந்த ஒரு மாதத்தினுடைய பெயரை குறித்து அல்லாஹ் சொல்லல. ஆனால் ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்துகிற வேளையிலே அந்த மாதத்தையும் சொல்லி இந்த மாதத்திலேதான் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன் இறங்கியிருக்கிறது. அப்படியானால் அந்த மாதம் எப்பேற்பட்ட உன்னதமான உயர்ந்த மாதம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு இந்த மாதத்தை எவ்வாறு சங்கை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பித்திருக்கிறார்களோ, சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, அதன் அடிப்படையில் நாம்
நெறிமுறைகளை பின்பற்றி நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ உமாமத்துல் பாஹிலி என்கிற ஒரு நபித்தோழர், அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார், நாயகமே, நான் ஒரு அறப்போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பிலே நான் பங்கெடுத்து ராணுவ வீரனாக சென்று உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாரும் சொல்லலாம், அப்படிப்பட்ட ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தை எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ் இப்பொழுது செல்லக்கூடிய இந்த போர் படையை சலாமத்தான முறையிலே நீ நடத்தாட்டி சென்று வெற்றியோடு கனிமத்தை பெற்று அவர்களை திருப்பி அனுப்புவாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அவர் கேட்டது ஷஹாதத்தை பற்றி. ஷஹாதத்தின் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸுகளை நாம் விரிவாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே அந்த சஹாபி கேட்டார், யார் சொல்லலாம், ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நான் கேட்கிறேன், எனக்கு துஆ செய்யுங்கன்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ் இந்த படையை சலாமத்தாக, இந்த ஆபத்தும் இல்லாமல் சலாமத்தாக சென்று கனிமத்தோடு நீ திருப்பி அனுப்புவாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நம்ம துஆ வேற மாதிரி செய்ய சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமத்து கனிமத் அப்படிங்கிறாங்களே, அந்த சஹாபி போயிட்டார். போர்படையிலே கலந்துட்டு வெற்றியோடு கனிமத்துக்குள்ளோடு திரும்பி வந்தார். இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்டாங்க, நாயகமே, இப்பொழுதாவது தாங்கள் எனக்காக துஆ செய்யுங்க, நான் போர்க்களத்திலே ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ் இப்பொழுதும் இந்த கூட்டத்திற்கு நீ சலாமத்தான முறையிலே அந்த படைகளை நடக்காட்டி வெற்றி பொருள்களோடு கனிமத்துடைய பொருள்களோடு திருப்பி அனுப்புவாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். 2 வாட்டி இப்படி நடந்தது. 3வது முறை அந்த சஹாபி கேட்டார், யார் சொல்லா, இப்பயாவது துஆ செய்யுங்க அப்படின்னு. அவர் விடல. ஷஹீதுடைய அந்தஸ்தை பற்றி அவர் உணர்ந்திருந்த காரணத்தினாலே அவர் அது மாதிரி தான் ஆசைப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமீபத்துல ரமதான் வருது, பக்கத்துல ரமதான் மாசம் இருக்கிறது, ஃபஅலைக பிஸ்ஸௌம், நீங்க நோன்பு நோன்பு கொள்ளுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு ஈடாக எந்த ஒரு அமலும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமீபத்தில் பக்கத்துல நெருக்கமாக ரமலான் மாதம் வருகிறது, நீங்கள் நோன்பு நோற்பீர்களே, ஆனால் எதை நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அதை விட தாண்டிய நன்மைகளை இந்த நோன்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ரமலான் மாதத்தை அடைந்து அதனை நோன்பு வைத்து ரமலானை கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னதிலிருந்து நோன்பாளி ஆயிட்டாங்க. ரமலான்ல மட்டுமல்ல, சதா காலத்திலேயுமே பெரும்பகுதியாக அபூ உமாமா ரலியல்லாஹு இடத்திலே எப்பொழுதுமே நோன்பு இருப்பாங்க. அவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய மனைவியும் நோன்பு நோட்டிருப்பார்கள், பிள்ளைகள் எல்லாம் நோன்பாடிதான். எப்பொழுதாவது அவர் வீட்டிலே சமையல் நடக்குமேனால் சமையல் செய்யப்படுகிற அதற்கான அடையாள சின்னம் அந்த குடிசை வீட்டின் வழியாக புகை வெளியே வரும். அப்ப பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள், அபூ உமாமா எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறார், அப்படிப்பட்ட பட்டியலில் உள்ளவர். ஆனால் இன்றைக்கு வீட்டினுடைய குடிசையில் இருந்து புகை வருகிறது சொன்னால் அவங்க வீட்டில் ஏதாவது விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அதுதான் நோன்பு விட்டிருக்கிறார். விருந்தாளி வந்தால் மட்டும்தான் நோன்பை விடுவார் என்கிற அளவுக்கு நோன்பை மீது காதல் கொண்ட சஹாபி தான் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து அமல்களை விட சிறப்பானது நோன்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நோன்புக்கு நிகராக ஒன்றுமே இல்லை, எந்த அமலும் இல்லை. நோன்பு ரகசியமானது. தொழுதால் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஜகாத்து கொடுத்தால் வாங்கியவருக்கு தெரியும். ஹஜ்ஜு செய்தால் இங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு உண்டான போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு தான் போறோம். வரக்கூடிய ஹாஜிகளை வரவேற்கிறதுக்காக வேண்டி அல் ஹாஜ் என்கிற அந்த பிளக்ஸ் போனெல்லாம் வச்சுட்டு, நான் வர்றதுக்கு முன்னாடி தயார் செஞ்சு வச்சிருங்க, நான் வீட்டு வாசல் படியில காலை வச்ச உடனே அந்த போஸ்டர் ரெடியா இருக்கணும்.
அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த அமல்கள்லாம் இருக்கிறது. ஆனா நோன்பாளிங்கிறதுல யாருமே நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நோன்பாளி அப்துல் காதர், நோன்பாளி அப்படின்னு சொல்லி இந்த பேரையெல்லாம் சொல்றதே இல்லை. நோன்பாளி என்பது அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மட்டுமே உள்ளது. வீட்டுல மனைவி மக்களுக்கு தெரியலாம். மனைவி மக்கள்கிட்ட ரகசியமா சகரு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு வெளியில போய் ஏதாவது ராயல் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான்னு சொன்னால் மனைவி மக்களுக்கு கூட தெரியாது. அப்ப இந்த அமல் இருக்கிறது, நோன்பு என்கிற அமல் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸௌமுலி வன அஜ்ஸிபிஹி, நோன்பு எனக்கு உரியது, அது எனக்கு அடியானுக்கு மத்தியில உள்ள ரகசியமான ஒரு இணைப்பு, வேற யாருக்கும் தெரியாது. அவர் நோன்பு வச்சிருந்தாலும் சரி, நோன்பு வைக்காவிட்டாலும் சரிதான், வயிறு அப்படியே தான் இருக்கும். நோன்பு வச்சிருந்தாலும் சரி, நோன்பு வைக்காலும் சரி, முகம் அப்படியே தான் இருக்கிறது. எந்த டயர்டும் ஒரு காரணம் இல்லை. நோன்பாளி எதை இழப்பதும் இல்லை. எனவே ரகசியமான இந்த அமலுக்கு நானே அவருக்கு கூலியாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். எனவே நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வமூட்டி சஹாபாக்களிடத்திலே பேசிய ஹதீசுகளை எல்லாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். உந்துலுஸ் அப்படிங்கிற ஒரு நாடு, இன்றைய போர்ச்சுகல், ஸ்பெயின் நாடு, ஏறக்குறைய ஐரோப்பா நாட்டினுடைய ஒரு பகுதியில உள்ள தென்மேற்கு பகுதியினுடைய யூரோப் கண்ட்ரியினுடைய தென்மேற்கிலே உள்ள நாடுதான் போர்ச்சுகல் நாடு. ஏறக்குறைய அவர்கள் தான் அன்றைக்கு படையெடுத்து வந்து தரங்கம்பாடியில இந்த டானிஷ் கோட்டையெல்லாம் கட்டியவர்களிலே அவர்களும் முக்கியமானவர்கள். அந்த போர்ச்சுகீசி நாடு இருக்கிறது, போர்ச்சுகல் நாடு இருக்கிறது, ஸ்பெயின் என்று சொல்லப்படுகிற இந்த நாடு இருக்கிறது. இந்த ஸ்பெயின் நாடு ஏறக்குறைய கிபி 700 சொச்சத்திலிருந்து 1500 வரை ஏறக்குறைய இந்தியாவில் எப்படி முகலாய மன்னர்கள் 800 வருஷம் ஆட்சி ஆண்டார்களோ, இதே போன்று ஸ்பெயின் நாடு, போர்ச்சுகீசியருடைய அந்த நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொடிகட்டு பிறந்தது. கிபி 700 சொச்சத்திலிருந்து 1500 வரை அந்த நாடு இஸ்லாமிய மயமாக இருந்தது. அதற்கு பின்னாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த ஸ்பெயின் நாட்டிலிருந்து ரெண்டு முக்கியமான மனிதர்கள் நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வேண்டி ஸ்பெயின் நாட்டிலிருந்து புறப்பட்டு, உந்துலுஸ் என்று அரபியிலே சொல்லப்படும், அந்த ஸ்பெயின்ல இருந்து புறப்பட்டு நேர மதீனாவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பிடித்து கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த நாட்டை சார்ந்தவர்கள் வந்து அந்த சஹாபி மதீனாவில் தங்கியிருந்தாங்க. 2 பேருமே இணைபிரியாத நண்பர்கள். ஒரு திடீரென்று ஒரு போர்க்களத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை. போர்ல ஒரு சஹாபி ஷஹீத் ஆயிட்டார். 2 நண்பர்கள், அதுல ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார். இன்னொருத்தர் தனியாவே இருக்கிறார். அவரு அடுத்த வருஷம் ரமலானை முடித்துட்டு அவரும் இயற்கை மரணம் அடைந்தார். அதுல ஒரு சஹாபி போர்க்களத்திலே கலந்து கொண்டு ஷஹீத் ஆனார். இன்னொரு சஹாபி அவர் அடுத்த ரமலான் வரை ஹயாத்தாக இருந்து அதற்கு பின்னாலே அவர் இயற்கையாக மரணம் அடைந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 பேரையும் காட்டப்பட்டது. அதுல அந்த ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி இருக்கிறாரே, அவரை விட ரமலான் எல்லாம் வாழ்ந்து அதிலே நல்லமல் செஞ்சு அதுக்கு பின்னாடி இறந்துட்டாரே, அந்த சஹாபியும் காட்டப்பட்டது. 2 பேர்த்துல ரமலானை அடைந்து அதில் நல்ல காரியத்தை செய்து நல்ல அமல்கள் நிறைய செய்து பெருக்கமான நற்பாக்கியத்தோடு அவர் இறப்பை தழுவினாரே, இவர் முந்திக் கொண்டு சுவர்க்கம் சென்றார். ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஹீதுக்கு விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போவார். நிறைய பேர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய தகுதியை பெறுகிறார். இப்படி பல்வேறு விதமான பாக்கியத்தை பெற்றவர் தான் ஷஹீத். இறைவழியிலே உயிர் தியாகம் செய்த ஒரு வீரர் அவர். ஆனாலும் அவரை விட ரமலான் மாசத்தை அடைந்து அதிலே 1 மாதம் நோன்பு வைத்து இரவு வணக்கம் செய்து உபரியான நல்ல காரியத்தை எல்லாம் செஞ்சு அதற்கு பின்னாலே காலமாகிவிட்ட இறந்து விட்டிருக்கிற அந்த நபி தோழர் தான் ஒரு ஷஹீதை விட முன்னாடி சொர்க்கம் போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை சஹாபாக்கள் சொன்னாங்க. யார் சொன்னா, ஷஹீது தானே முதல்ல சொர்க்கம் போனோம், இவருக்கு எப்படி ஷஹீதாகவில்லை அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் அதுக்கு பின்னாடி 1 வருஷம் வாழ்ந்து ரமலானை அடைந்திருக்கிறாரே, ரமலான் கிடைக்க பெருமையானால் அது ஷஹீதுடைய அந்தஸ்தை விட மேலானது என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஷஹாதத்துடைய பாக்கியத்தை எல்லாம் தாண்டி அந்தஸ்தை ரமலானுடைய அமல்களுக்குள்ளாலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். நோன்புக்கு நிகராக எந்த ஒரு அமலும் இல்லை என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் சுட்டி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மனைவி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுடைய மகள். அவங்க ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹுடைய மகள். அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியமான தகவலை சொல்லி வச்சாங்க. தயவு செஞ்சு இது வெளியில சொல்லிட வேண்டாம். அது ஒரு குடும்ப ரகசியம். கணவன் மனைவி மத்தியினோட சில ரகசியமான உடன்படிக்கை அது. ஆனால் அந்த ரகசியமான தகவலை தன்னுடைய நெருக்கமான தோழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. நிறைய பேர் குடும்பத்துல பிரச்சனை வர்றது காரணமே மனைவிட்ட எதை சொல்லணும்னு தெரியாது, எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொண்டுட்டா அந்தம்மா தார்மால பேச, இவர் அதுக்கு மேல பேச, குடும்பம் ரெண்டா போறது காரணமே சில மறைக்க வேண்டிய ரகசியமான தாயிடத்துல சொல்ல வேண்டியதை மனைவிட்ட சொல்லக்கூடாது, மனைவிட்டு சொல்ல வேண்டிய செய்தி தாயிட்டு சொல்லக்கூடாது. இப்படித்தான் குடும்பத்தை சீராக நடத்த வேண்டிய திறமைசாலிகள் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க, இது ரகசியமான தகவல், இதை நீ யார்ட்டையும் சொல்லிக்கிற வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிச்சாங்க. ரகசியமா வச்சுக்கிட்டாங்க. அவங்க உடனே போய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல, அவங்க ரெண்டு பேரும் தோழிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி அவர்கள், அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன மன வருத்தம் ஆயிடுச்சு. நான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் சொல்லிட்டதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தினுடைய உச்சகட்டத்துக்கு சென்று அவர்களை தலாக்கு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு சில அறிவிப்பின்படி பெருமானார் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களை தலாக்கு சொல்லிட்டாங்க. ஒரு தலாக்கு சொன்னாங்க. ஒரு தலாக்கு சொல்லிட்டால் அந்த மனைவியை மீட்டுக் கொள்ள முடியும். உன்னை நான் மனைவியாக ஆக்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலே மனைவி ஆகிடுவாங்க. பிறகு 2 தலாக்கு தான் அவர் உரிமையாளராக இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில அறிவிப்பின்படி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களை தலாக்கு சொன்னார்கள் என்றும் ஹதீஸிலே வாய்த்திருக்கிறது. இன்னொரு சில அறிவிப்பின்படி தலாக்கு சொல்ல நினைத்திருந்தார்கள், ஆனால் அதற்குள்ளான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தடுத்துட்டாங்க. நாயகமே வலா துஸல்லிஹா, அன்னை ஹப்ஸா அவர்களை தலாக்கு சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை தலாக்கு சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வே சொன்னான், இன்னஹா சவ்வாமத்துன் கவ்வாமத்துன், அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கிற தன்மை உள்ளவர்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் சொன்னா, இன்னஹா சவ்வாமத்துன், அவர்கள் நோன்பாளி, வாழ்க்கையில அதிகமா நோன்பு வைக்கிற நல்ல பழக்கம் அவருக்கு இருக்கிறது. இன்னஹா கவ்வாமத்துன், அதே போன்று அவர்கள் இரவுல நின்று வணங்கக்கூடியவர்கள். கியாமுல் லைல் வ சியாமுன் நஹார், பகல் காலத்துல நிறைய நாட்கள் நோன்பு வைக்கிற நல்ல பழக்கம் உள்ளவங்க. அதே போன்று நின்று வணங்கக்கூடிய பொறியான நிறைய வணக்கத்தை வணங்குவார்கள். இந்த 2 சிபத்து இருக்கிறதால அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்தா ரசூலுக்கு பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே நீங்கள் தலாக்கு சொல்ல வேண்டாம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை மீட்டிக் கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹா ஸௌஜத்துக்கு ஃபில் ஜன்னah, நாயகமே இந்த உலகத்தில் அவர்கள் தாங்களுக்கு மனைவி மட்டுமல்ல, மறுமையிலே சுவர்க்கத்திலேயும் தாங்களுடைய மனைவிதான் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாழ்த்து செய்தி சொல்லிவிட்டு விடைபெற்றாங்க என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனை நோன்பு இருக்கிறதே அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆக்கி வைக்கிற உயர்ந்த பண்புதான் நோன்பு என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நீங்க திருமறை குர்ஆனில நிறைய இந்த குற்ற பரிகாரங்கள் இருக்கிற, ஒவ்வொரு தவறு செஞ்சுட்டா அதுக்கு ஒரு பிராயச்சித்த மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்புல ஏதாவது பிரச்சனை என்றால் அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சிட்டோம், இதை ஈடுகட்டக்கூடிய வகையில இப்படி ஒரு பரிகாரத்தை செஞ்சிருங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. உதாரணமாக ஒருத்தர் உறவுகளோடு சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோம். பெற்ற தாய் தகப்பனோடு பேச மாட்டேங்கிறார். பேசுறது சிறப்பா பேசாமல் இருப்பது சிறப்பா அப்படின்னு பார்க்கணும். பேசாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பேசத்தான் வேண்டும் என்று, உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் இவர் சத்தியம் பண்ணிட்டார். இப்ப என்ன செய்யறது? முதல் சத்தியத்தை முறிங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தர்றாங்க. திருக்குர்ஆன் சொல்கிறது, யாராவது ஒருத்தர் சத்தியம் செய்வாரேயானால் சத்தியம் செய்துட்டு அதை முறித்ததற்கான பரிகாரமாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹஸ்ரத் இந்த மாதிரி உறவுகளோடு பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டோம், அவங்க திரும்ப திரும்ப வர்றாங்க, வேற வழிதான் பேசியாச்சு, அதனால ஒரு பூத்தியை வச்சு ஒரு பாத்தியா ஒதுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம்ட்டாங்க.
இதுக்கு பூந்தியை வச்சு பாத்தி அவங்கெல்லாம் இல்ல, அல்லாஹ்வை சட்டம் சொல்லி தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது பூந்தி வச்சு பாத்தி அவங்க விஷயம் அல்ல. உறவை முடித்ததற்காக நீங்க திரும்ப சேர்றதா இருந்தா அதுக்கு 3 ஆப்ஷனே அல்லா தர்றாங்க. முதலாவது, ஒரு அடிமை உரிமை விடாது. நமது நாட்டில் அடிமை கலாச்சாரம் என்பது இல்லை, அது ஒழிக்கப்பட்டு விட்டது இஸ்லாத்தினாலே. அது பூண்டோடு அந்த கலாச்சாரம் இல்லை என்று ஒழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடிமை அந்த டாபிக் இல்லை. இரண்டாவதாக, அதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னால் 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவு தர வேண்டும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா 10 ஏழைகளுக்கு நீங்கள் ஆடை வழங்க வேண்டும். ஒரு கை செட்டை எடுத்து கொடுக்கணும் 10 நபர்களுக்கு. அந்த 3வது ஆப்ஷனுக்கு நீங்க வரலன்னு சொன்னா 3 நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த குர்ஆன் சொல்றான். பஸலாசத்து ஐயாமின், 3 நாளைக்கு நோன்பாடியாக இருக்கணும். அப்ப இந்த குற்ற பரிகாரங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்லி தருகிற நோன்பைத்தான் அல்லாஹ் பல்வேறு திறன்களிலே அதுக்கு நிகராக ஆக்கி தருகிறான் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஹஜ்ஜிலே ஒருத்தர் ஹஜ்ஜே தமத்துர், ஹஜ்ஜே கிரான், ஹஜ்ஜே இஃப்ராத் என்று 3 வகை இருக்கிறது. ஹஜ்ஜே தமத்துஹ் சொன்னால் ஒருத்தர் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு மக்காவில் இறங்கி உம்ரால முடிச்சுட்டு அவர் தையல் ஆடைக்கு மாறிட்டு திரும்ப துல்ஹஜ்ஜுக்குரிய 8 அன்னைக்கு மீண்டும் இஹ்ராம் உடுத்தி மினாவுக்கு சென்று பிறகு அரபா சென்று முஸ்தலிஃபா சென்று பிறகு மினாவில வந்து ஷைத்தானுக்கு கல்லடிச்சுட்டு இப்படி இந்த அமல்களை அந்த 2 இஹ்ராம், முதல்ல ஒரு இஹ்ராம், பிறகு தையலுடைய ஆடைக்கு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறான், பிறகு இரண்டாவதாக இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை முடிக்கிறான்னு சொன்னால் மக்காவிலே நீங்கள் தையல் ஆடை உடுத்திருந்த அமல் செஞ்ச காரணத்தினாலே ஒரு ஆட்டை பலி கொடுத்தா வேண்டும். அல்லது ஆடு கொடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வழி இல்லை, முடியலன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி தமு கொடுக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் அவர் மக்கமா நகரத்திலே 3 நோன்பு வைகள். மக்காவிலே 3 நோன்பு வைக்கணும். அதுக்கு பிராயச்சித்தமாக நீங்கள் ஆடு கொடுக்காம இருக்கிறது குற்றம் தான். எனவே அந்த குற்ற செயலுக்காக வேண்டி 3 நோன்புகளை மக்காவிலே வைங்க. அதுக்கு பின்னாலே ஊர் வந்த பின்னாலே 7 நோன்புகளை ஊர்ல வந்து வைக்க வேண்டும் என்பதாக தில்க அஷரத்துன் காமிலத்துன் அல்லாஹ் சொல்றான். இப்படி 10 நோன்புகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப குற்ற பரிகாரத்துக்கான அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்லி தருகிற விஷயம் எல்லாம் நோன்பைத்தான் அல்லாஹுத்தாலா அந்த சட்டத்தை உள்ளே திணிக்கிறான் பார்க்கிறோம். நோன்பு அவ்வளவு பெரிய ஒரு மனிதனுடைய பாவ சுமைகளை எல்லாம் அது கழுகி விட்டு ஒரு மனிதனை பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய உன்னதமான அமல்தான் நோன்பு என்பதிலே இவ்விதமான சந்தேகம் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஹவ்லா பின்த் ஸஅலபா அப்படின்னு ஒரு அம்மா வாழ்ந்தாங்க. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியா இருக்கிற வேளையில ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் குதிரையில அப்படி வந்து கொண்டிருக்கிற வேளையில பின்னாடி எஸ்கார்ட் எல்லாம் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று உமர் ரலியல்லாஹு தன்னுடைய குதிரையை விட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. கீழே குதிச்சாங்க. கீழே குதித்து ஒரு வயதான மூதாட்டிக்கு அருகிலே தன்னை சிறந்தாழ்த்தி குனிந்து கொண்டு அந்த வயதான மூதாட்டிக்கு அருகிலே சென்று தன்னுடைய காதை அப்படி வச்சாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அப்ப பாதுகாப்பு அதிகாரி கேட்டாங்க, இந்த வயசான கிழவிக்கு போய் நீங்க ரொம்ப பணிஞ்சு அந்த அம்மா வாய்க்கு பக்கத்துல காதை வைக்கிறீங்களே, என்ன விஷயம் ஒண்ணு புரியல, இந்த அம்மா யாருன்னு கேட்டாங்க. இந்த அம்மா சாதாரணமான அல்ல, குர்ஆன்ல அந்த பெண்ணை சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே எந்த பெண்ணை இடம்பெறை செய்தானோ அப்படிப்பட்ட குர்ஆன் சொல்லுகிற முக்கியமான பெண்மணி அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அந்த கிழவியை காண்பித்தார்கள் உமர் ரலியல்லாஹு. 28ஆம் ஜுஸ்னுடைய தலைப்பிலே அந்த பெண்ணுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஹவ்லா பின்த் ஸஅலபா அப்படிங்கிற பெண்மணி, அவருடைய கணவர் கோபத்துல தலாக்கு சொல்லிட்டார். நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறது யாரும் நினைக்கூடாது, அது நம்மளே பாதிச்சிடும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே தம்பதிகளை பிரித்து வைக்கிற மாதிரி ஒரு மோசமான கலாச்சாரம் ஒன்றுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுல் ஹலாலி அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. அனுமதிக்கிற காரியத்தில் அல்லாஹ்வுக்கு எதுவுமே கோபமானதல்ல. திருமணம் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான், நிக்காஹ் செய்கிறோம். விருந்து சாப்பிடுறதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான். இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கும்படியான காரியங்கள் எவைகளுமே அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்காது. ஆனால் தலாக் நிர்பந்தத்துக்கு விடலாம், வேற வழி இல்லை. ஆனால் நாயன் தவறி ஒருத்தர் தலாக் சொல்வாரே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கும்படியான ஒரு காரியத்திலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப கோபத்தை ஊட்டக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அத்தலாக், அது தலாக்கு தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமில்லாத காரியம். ஆனால் அனுமதி இருக்கிறது, நிர்பந்தத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான். ஆனால் தேவையில்லாம ஒரு தம்பதியை பிரிக்க வேண்டும் என்று யாராவது முயற்சிகளை மேற்கொள்வாரே, ஆனால் அவர் அதற்குண்டான விலைகளை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்தமா வர்றாங்க. யாரும் சொல்லலாம், என்னுடைய கணவர் என்னை தலாக்கு சொல்லிட்டார்,
அன்றைய காலத்துக்கு தேவையில தலாக்குடைய சட்டம் எல்லாம் இறங்கல. ஒரு மனைவி ஒருத்தர் பிடிக்கலன்னா டக்குன்னு ஒரு வார்த்தை விளையாட்டாக உன்னை நான் ஈலா செய்கிறேன், உன்னை நான் பிரிகிறேன் வார்த்தையை சொல்லிடுவார்கள். அவர் அந்தி அலை கலகரி உம்மி, என்னுடைய பெற்ற தாய் மாறி நீ அப்படின்னு சொல்லி தலாக்க நீயத்து வச்சுட்டாருன்னு சொன்னால் இந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த அம்மா கேட்டாங்க, யார் சொல்லலாம், என் கணவர் என்னை ஈலா சொல்லிட்டார், திஹார் சொல்லிட்டார். இந்த லிஹார் சொன்னால் தலாக்கு சொல்லிட்டார் என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து வாழ முடியாதுன்றாங்க. கடைசியாக யார சொல்லா, நிறைய புள்ள குட்டிகளை பெற்றுட்டு இப்ப என்னை அப்போடு நடுத்தர விட்டுட்டார். எனக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் வளர்த்தனே, ஆனால் அவங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் பசியாலேயே மௌத்தாயிடுவாங்க. ஒரு ஆண் தான் சம்பாதிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை எல்லாம் அந்த தகப்பனாட்டு ஒப்படைச்சேனே, ஆனால் பாசத்துக்கு ஏறியே தவித்து மௌத்தாயிடுவாங்க. தாயிடத்துல அந்த கிடைக்க வேண்டிய பாசம் இல்ல, தகப்பனாட்டு கிடைக்காது. எனவே என்னிடத்துல வளருவாங்க, ஏன்னா நான் சம்பாதிக்க முடியாது, ரெண்டு நிர்பந்தமான நிலைமையா இருக்கு. யார் சொல்லலாம், இப்படியா அல்லாஹ்ட்ட கேட்டு சட்டம் சொல்லுங்கடா. முடியாது, சட்டம் தான் அது. நீங்க லிஹார் என்பது அது தலாக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் செய்தாங்க. நேர இந்த பெண்மணி கண்ணீரும் கம்பளையுமாக தன்னுடைய வீட்டுக்கு ஒரு சல்லா போட்டு அல்லாஹ்ட்ட கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ், என் புருஷன் தலாக்கு சொல்லிட்டார், ரப்பே இதற்கு நீ தீர்ப்பு சொல்லு அல்லாஹ் அப்படின்னாங்க. அடுத்த வினாடிகளிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். 28ஆம் ஜுஸுடைய தலைப்பை நீங்கள் பார்க்கலாம். கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. நபியே, சற்று முன்னால எந்த பெண்மணி கௌலா பின்த் ஸஅலபா உங்களிடத்திலே முறையிட்டாரே, அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு நான் சட்டம் சொல்கிறேன், இனிமேல் யாராவது கட்டிய மனைவியை பார்த்து தாய்க்கு நிகரானவள் என்று வார்த்தையை பயன்படுத்தினால், தலாக்குடைய நியத்துல அப்படி பயன்படுத்தினால் உண்மையாக அந்த தாயாக ஆக மாட்டார். பெற்ற தாய் தான் தாயாகுவாளே ஒழிய இந்த மனைவி என்பவர் தாயாக ஆக மாட்டார். இப்படிப்பட்ட வார்த்தையை யாராவது பயன்படுத்தினால் அவர் 60 நாளைக்கு நோன்பு வைக்கட்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும், அல்லது ஒரு அடிமை உரிமை விடட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அதிலையும் நோன்பு வைக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்லி தருகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி கஃபாராவுக்கு குற்றப்பரிகாரங்களை தொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிற அந்த 3 ஆப்ஷன்ல முக்கியமான ஒரு ஆப்ஷனாக நோன்பை தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எங்கேயும் எல்லா இபாதத்துகளிலுமே அல்லாஹ் தஆலா அதில் நோன்பை நுழைக்கிறான். அப்படியானால் அது எவ்வளவு பெரிய புனிதமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய ரமலான் மாதத்துல நிறைய நல்ல காரியத்தை செய்வதற்கு நாம் தயார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குண்டான முனைப்புகளோடு நாம் செயல்பட வேண்டும். ரமலான் மாதத்தை தயவு செஞ்சு யாரும் சண்டை சச்சரவுகளிலே, வீணான நேரங்களை கழிப்பதில், அல்லது வாட்ஸ்அப்ல அல்லது செல்போனில் அதிகமான நேரத்தை மூழ்கி இருக்கிறதுல தயவு செஞ்சு நேரத்தை வீணாக கழிக்க கூடாது. நிறைய நல்லமல்களுக்கு நாம் இப்பொழுதிருந்தே நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, அதிகாலை இருந்து பார்த்தோம்னு சொன்னால் நோன்பு சஹரு சாப்பிடுறோமே, அந்த பஜ்ருடைய பாங்கு சொல்றது சரியாக ஒரு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். அந்த பஜ்ர் 4:05:20 பாங்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 4:20, ஏறக்குறைய 4 மணிக்கு எந்திரிச்ச வேண்டியதான். இந்த 4 மணிக்கு எழுந்திருக்கு அதிகாலையில 2 காத்து தொழுதுட்டு அல்லது 8 காத்துகளை தொழுது விட்டு துவாவிற்கு பிரத்யேகமான நம்ம டைம் ஒதுக்கணும். நிறைய துவா செய்ய நம்முடைய மூதாதையர்களுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, இனி கியாமத்து நாள் வரை வர இருக்கக்கூடிய நம்ம சந்ததிகளுக்கு, நம்ம கண்ணுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னால், யார ஏன் பிள்ளைக்கு தருவாயாக, அது பிள்ளை அப்படி அல்ல, கியாமத்து நாள் வரை என் வழியில் எவர்கள் எல்லாம் வருவார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு சலாமத்தான பரக்கத்தான வாழ்வை நீ தர வேண்டும் என்று அப்போ ஒரு துவா செஞ்சுட்டோம்னு சொன்னால், நம்முடைய வாரிசுகள் 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் செழிப்பான வாழ்க்கை கொடுப்பான். யாரு செஞ்ச புண்ணியமோ யாரு செஞ்ச துவாவோ தெரியல, எனக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு கொள்வார்கள். அவர்களுடைய நல்ல துவாவுக்கு நம்ம ஆளாகுவோம் என்பதிலே இவ்விதமான சந்தேகம். எனவே துவா செய்வதற்கு என்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். அது போன்று திக்ருகளுக்கு அதிகப்படியாக நமக்கு தெரிந்த திக்ருகளே, தினந்தோறும் ரமலான்ல 100 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 100 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 100 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. அதே மாதிரி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. முடிந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு ரமலானுடைய தினந்தோறும் 100 ஸலவாத்துகளை சொல்லிவிட வேண்டும். இந்த 100க்கு பகரமாக 100க்கு மேற்பட்ட கூலிகளை அல்லாஹ் ரமலான் வழங்குகிறான் என்கிற அடிப்படையிலே திக்ருக்கு என்று நம்ம முக்கியமான நேரத்தை ஒதுக்கிடணும். அஸ்ருக்கு மகரிப்பு கோல்டன் டைம், அது ஒரு தங்க நேரம், அதை வீணடிச்சதே கூடாது. நிறைய பேர் குற்றாவுக்கும் அந்த சம்சாக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அதற்கு வாய பார்க்கிறாங்க, இன்னைக்கு நியத் சிவாரத்திலே அப்படின்னு. அதனால இந்த மாதிரி நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று தராவி தொழுகையிலே கண்டிப்பா கலந்துக்கங்க.
அதே போன்று குர்ஆன் ஓதுதல், ஒரு குர்ஆன் அல்லது 2, 3 முடிந்தவரை எத்தனை குர்ஆன் முடிக்கணுமோ அந்த மாதிரி அமல்களை செய்ய வேண்டும். நிறைய தர்ம காரியங்களை செய்யும். தினந்தோறும் ஏதாவது 10 ரூபாய் ஒரு ஏழைக்கு இந்த ரமதான் மாதத்திலே தினந்தோறும் தர்மம் இல்லாமல் கழியக்கூடாது என்ற அடிப்படையில அதை செய்து கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் முக்கியமான அமல் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நோக்கத்தில் இஅ்திகாஃப் இருப்பது. அதே போன்று பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுதல். எனவே இந்த அடிப்படையிலே ரமலான் மாதத்தை இப்பொழுதே நம்ம ஒரு டார்கெட் பண்ணி அந்த குறிக்கோளோடு ரமலான் மாதத்தை நல்லவிதமாக அமல் செய்து அதை சிறந்த நற்காரியங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு துஆஇ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.